இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரே, அதாவது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இந்த அரே தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு முன்னோடி. அதோட பிளாட்ஃபார்மே அரே தான். டேட்டா ஸ்ட்ரக்சரோட பிளாட்ஃபார்மே அரே தான். ஸோ இந்த அரேயை பற்றி தெளிவாக இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு கைநாட்டு. நான் உங்கள் புகழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அதாவது ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள், அது என்ன வேரியபிளாக வேணால் இருக்கலாம். இன்டீஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம், லாங் இன்ட்டாக இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம். இதில் எத்தனை வேல்யூ வைக்கலாம்னா ஒரு டைமில் ஒன்று தான் வைக்க முடியும். ஏ இஸ் ஈக்குவல் டு 5 ஒரு இன்டீஜர் வேரியபிளாக தான் வைக்கலாம், அல்லது 15 வைக்கலாம், அல்லது 503 வைக்கலாம், அல்லது 5032 வைக்கலாம். இல்லையா? ஒரு வேல்யூ தான் ஒரு டைமில் வைக்க முடியும். இதே ஏ வந்து கேரக்டராக இருந்தால் இப்படி ஒரு வேல்யூ இதுக்கு இனிஷியலைஸ் பண்ணலாம். இதே ஏ வந்து ஃப்ளோட்டாக இருந்தால் இப்படி ஒரு வேல்யூ என்ன பண்ணலாம், இனிஷியலைஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே வேரியபிள் பேரில் மோர் தேன் ஒன் வேல்யூ வைக்கணும்னு சொன்னால் அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ண போகிறோம், அரே. இந்த அரேயில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அதை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஏன் சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள், இது செல்ஸ், மெமரி செல்ஸ் 1 2 3 4 5, 1 2 3 4 5 மெமரி செல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷன் ஏன் சொல்கிறேன்னா, ஒரே ஒரு ரோ தான், மல்டிபிள் காலம்ஸ். இதுக்கெல்லாம் பொசிஷன் வேறு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன இருக்கும், பொசிஷன். மேலே இருக்கிற இந்த ரோ வந்து பொசிஷன், 0th பொசிஷன், ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன். இப்போ 5 வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது. இதெல்லாம் அந்த அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கக்கூடிய செல்ஸ். இது ஒன்று ஒன்று வேல்யூ. இங்கே 12ன்னு ஒரு வேல்யூ, இங்கே 3ன்னு ஒரு வேல்யூ, இங்கே 9ன்னு ஒரு வேல்யூ, இங்கே 7ன்னு ஒரு வேல்யூ, இங்கே 19ன்னு ஒரு வேல்யூ. இந்த 7ங்கிறது ஏ ஆஃப் 3ல் 7 இருக்கு, ஏ ஆஃப் 4ல் 19 இருக்கு. சரியா? அப்போ இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5. இப்போ இதை டிக்ளேர் பண்ணும் போதும் ஏன்னா எல்லாமே இன்டீஜர் வேல்யூ தான், அதனால் இன்ட் ஏ ஆஃப் 5 இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும். புரியுதுங்களா? இதனால தான் அது சிங்கிள் டைமென்ஷன். மல்டி டைமென்ஷனலாக இருந்தால் இப்படி போட்டிருப்பேன். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். இது மேட்ரிக்ஸ் அது மாதிரி ப்ரோக்ராமில் யூஸ் ஆகும். அடுத்து பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறது என்ன தான், சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேயில் 3 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் இனிஷியலைசேஷன், செகண்ட் பார்ட் ப்ராசஸ், தேர்ட் பார்ட் அவுட்புட். ஸோ இது மூணையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அதாவது இன்ட் ஏ ஆஃப் 5 ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வேல்யூ கொடுக்கணும். ப்ரோக்ராமில் வேல்யூ கொடுக்குறதா இருந்தால் a of 0 equal to 5, a of 1 equal to 12, a of 2 equal to 9, a of 3 equal to 14, a of 4 equal to 15. சரியா? இப்படி கொடுத்துட்றோம். நான் ரன் பண்ணும் போது இதுக்கு வேல்யூ கொடுக்கணும்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. இது ஒவ்வொரு வாட்டியும் நான் ப்ரோக்ராம்குள்ளே போய் தான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போ ரன் டைமில் யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கணும். அப்போ இதே ஒரு 10 இன்புட் வாங்கணும், 30 இன்புட் வாங்கணும், 50 இன்புட் இதே ஏல வாங்கணும்னா என்ன யூஸ் பண்ணால் நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு, ஃபார் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்க போகிறேன். அப்போ ஃபார் யூஸ் பண்ணி ஃபாருக்குள்ளே ஸ்கேன்எஃப் போட்டேன்னு சொன்னால் யூசர் கொடுக்க 0th பொசிஷனில் வேல்யூ ஸ்டோர் ஆகிடும், 1 பொசிஷனில் அடுத்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடும், 9 பொசிஷனில் அடுத்த வேல்யூ, 3 பொசிஷனில் 14 வேல்யூ, அடுத்து 4 பொசிஷனில் என்ன ஸ்டோர் ஆகிடும், 15 வேல்யூ. அதை இப்போ செஞ்சுருவோம். இப்போ ஃபார் ஐயனே வச்சுக்கோமே வேரியபிள் ஈக்குவல் டு 0லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா 0 பொசிஷன் தான் நிறைய ஆரம்பிக்கும். I less than 5, ஏன்னா இங்கே 5 கொடுத்துருக்கோம். n வேல்யூனா என்னன்னு கொடுக்க போகிறோம். நான் ஸ்பெசிஃபிக்காக 5 5 கொடுத்துட்டேன். ப்ளஸ் ப்ளஸ் ஐ ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆக போகுது, 0 1 2 3 4ன்னு. ஸோ லூப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இங்கே இன்புட் வாங்க போகிறேன், ஸ்கேன்எஃப்
percentage d ஏன்னா இது வந்து integer comma ampersand a of I. That's all. இப்போ ஐயோட வேல்யூ 0 இருக்கும்போது யூசர் கொடுக்குற முதல் இன்புட் a of 0ல ஸ்டோர் ஆகிடும். ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது யூசர் கொடுக்குற ரெண்டாவது இன்புட் a of 1ல ஸ்டோர் ஆகிடும். ஐயோட வேல்யூ 2 இருக்கும்போது யூசர் கொடுக்குற மூணாவது இன்புட் a of 2ல ஸ்டோர் ஆகிடும். ஐயோட வேல்யூ 4 இருக்கும்போது யூசர் கொடுக்குற ஃபிஃப்த் இன்புட் a of 4ல ஸ்டோர் ஆகிடும். முடிச்சு போச்சு லூப் முடிச்சு வெளியில் வரும்போதோ a of 0லேருந்து a of 4 வரைக்கும் எல்லா வேல்யூ என்ன ஆயிருக்கும் ஸ்டோர் ஆகிருக்கும், இனிஷியலைஸ் ஆகிருச்சு. இதுதான் இனிஷியலைசேஷன். ரெண்டாவது ப்ராசஸ். இனிஷியலைசேஷன் பண்ணியாச்சு, ப்ராசஸ் பண்ணணும். இப்போ a of 0லேருந்து a of 4 வரைக்கும் வேல்யூஸ் உள்ளே இருக்குது. இது வெளியில் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். வெளியில் எடுக்கணும்னால எனக்கு லூப் இருந்தால் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதே லூப்பே வச்சுக்கிறோம். இதே லூப்பு தான். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னென்ன வேல்யூஸ் இங்கே இருக்குன்ற சொல்லிடுவோமே. 3 இருக்குது, 9 இருக்குது, 14 இருக்குது, 16 இருக்குது, 18 இருக்கிறதா வச்சுக்குவோம். a of 0ல 3, 9, 14, 16, a of 4ல 18 இன்புட்டில் இருக்குது. ஓகேவா? இங்கே கமா b of 5 ரெண்டாரே, ரெண்டுமே சிங்கிள் டைமென்ஷன். ஏன்னு ஒன்று, பின்னு ஒன்று. இப்போ ப்ராசஸ் பண்ண பாருங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். b of 5 i வேல்யூ 0 வந்தால் b of 0, a of 5 plus 1. ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்கும்னா, இந்த லூப் முடியும் போதும் b of 0, b of 1, b of 2, b of 3, b of 4 இதெல்லாம் வேல்யூ ஸ்டோராக இருக்குது. என்ன ஸ்டோராக இருக்கும்னா, ஏல இருக்க வேல்யூவில் ஒன்று ஆட் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ ஏல 3 இருக்குது, அப்போ பியில் என்னவா இருக்குங்க 4 ஆகிருக்கும். ஏல 9 இருக்குது, b of 1ல என்னவா இருக்கும் 10 ஆகிருக்கும். 14 இருக்குது, b of 2ல என்னவா இருக்கும் 15 ஆகிருக்கும். 16 இருக்குது, b of 5ல என்னவா இருக்கும் 17 ஆகிருக்கும். 18 இருக்குது, b of 4ல என்னவா இருக்கும் 19 ஆகிருக்கும். தட்ஸ் ஆல், ப்ராசஸ் இஸ் ஓவர். அகெயின் ப்ராசஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன தேவை, லூப் இருந்தால் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ அவுட்புட்டில் வெளியில் வரணும். என்ன வெளியில் வரணும்னா, ஏன் வெளியில் வரணும், பியும் வெளியில் வரணும்னாலும் பண்ணலாம். எனக்கு அவுட்புட்டில் பி மட்டும் வேணும்னாலும் பண்ணலாம். ஸோ இப்போ கடைசி இது வந்து அவுட்புட். கடைசி இது வந்து என்னது அவுட்புட். ஆக்சுவலாக வந்து ஏலையும் இருக்குது, பிலையும் வேல்யூ இருக்குது. ஏலையும் என்ன இருக்குது, இந்த வேல்யூ எல்லாம் ஏல இருக்குது, இந்த வேல்யூ எல்லாம் பியில் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. அகெயின் அதை வெளியில் எடுக்கணும்னா என்ன தான் தேவை, எனக்கு ஃபார் லூப் தேவை. அதே ஃபார் லூப் வச்சுக்கிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், இப்போ அவுட்புட்டில் பி மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அவுட்புட்னால என்ன ஸ்டேட்மெண்ட்டு, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, பர்சன்டேஜ் டி எல்லாமே இன்டீஜராக இருக்கனால /n b of I. தட்ஸ் ஆல். இப்போ அவுட்புட் எப்படி தெரியுமா வரும், இப்படி தான் அவுட்புட் வரும். 4 பிரிண்ட் ஆகிருக்கும். முதல்ல நியூ லைன் இருக்கனால கீழே வந்து 10 பிரிண்ட் பண்ணும், அடுத்து நியூ லைன் 15 பிரிண்ட் பண்ணும், அடுத்து நியூ லைன் வந்து 17 பிரிண்ட் பண்ணும், அடுத்து 19 பிரிண்ட் பண்ணும். இதுதான் அவுட்புட்டில் வரும். இவ்வளவு தான் அரே. இந்த அரேயை வச்சு எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அரே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டமெண்டல்னு சொன்னேன். இந்த அரேயை வந்து தெளிவாக கற்றுக்கணும். இது சிங்கிள் டைமென்ஷன் தான் சொல்லியிருக்கேன். 2 டைமென்ஷனல் அடுத்து பார்ப்போம். சிங்கிள் டைமென்ஷனல் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு 2 டைமென்ஷனல் வரும்போது 2 டைமென்ஷனில் பார்த்துட்டு 2 டைமென்ஷனல் ப்ரோக்ராம் பார்ப்போம். இந்த பர்டிகுலர் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் அரேயை வச்சு சூப்பர் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். பாய்.